அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 9/1/2026 மார்கழி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 6:33 சூரிய லக்னம் தனுசு. அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, வெற்றிகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களின் வளர்ச்சி இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கையிலும் இன்று பணியில் நீங்கள் மும்பரமாக இருப்பீங்க. உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் மறக்க முடியாத தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு. சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. உடல்நலம் சிறப்பாக இருக்கு. ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்கு. ஆரோக்கியத்துடன் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று பலன்கள் சாதகமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது. மகிழ்ச்சிகரமான நாளாக காணப்படாது. அது மட்டும் இல்லாமல் அதிக எதிர்பார்ப்புகள் கூடாது. அதிகமான பணிகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். திட்டமிட்டு அதன்படி நீங்கள் பணியாற்றுங்கள். உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை பராமரிக்க தவறுவீங்க. உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை தக்க வைத்து கொள்ள இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள். நிதி நிலைமை உங்களுக்கு அதிருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. நிதி தேவைகள் அசௌகரியமாக கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று இருக்காது. உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம். இது உங்கள் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் துணையிடத்தில் அமைதியின்மை காணப்படுகிறது. ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் இந்த சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்கலாம். எதிர்கால வளர்ச்சி குறித்து கவலைப்படுவீங்க. பணி அதிகமாக காணக்கூடியதாகவும் உங்களுடைய பணிகளை சிறப்பாக ஏற்ற நீங்கள் திடமாக வேண்டும். பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் துணையிடத்தில் அமைதியாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. தேவையில்லாத செலவினங்கள் ஏற்படலாம். கவனமாக நீங்கள் திட்டமிட வேண்டும். ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்று மிகவும் சாதகமான ஒரு நாள். இனிமையான வார்த்தைகள் மூலம் நெருக்கமானவர்களுடைய இதயத்தில் நீங்கள் இடம் பிடிக்கலாம். நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க. பணியிடத்தில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களால் பாராட்டப்படும். இன்று காதலர மாலை சந்தித்து மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்கள் துணையை நீங்கள் மகிழ்விக்கலாம். பணப்புழக்கம் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்குது. சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படலாம். உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள். இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும். கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் எளிதாக கையாளலாம். சக பணியாளர்களுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் துணையிடத்தில் பரஸ்பர அன்பை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. இனிமையான வார்த்தைகள் மூலம் நீங்கள் உங்களுடைய உறவின் பிணைப்பை வலுப்படுத்த முடியும். பங்குகளில் பணம் செலுத்தி லாபத்தை அளிக்கக்கூடிய வகையில் எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியம் இருக்குது. உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதும் உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. கன்னிராசி நண்பர்களே, இன்று உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீங்க. உங்களிடம் காணப்படும் பதட்டம் உங்களுடைய பேச்சில் வெளிப்படும்.
உறவுகளை கட்டுப்படுத்த பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள். பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. பணி சுமை உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. சிறந்த பலன்கள் காண நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்க நீங்கள் காண்பிப்பீங்க. மகிழ்ச்சியை தக்க வைக்க உங்கள் துணையிடத்தில் நட்போடு நீங்கள் பழக வேண்டும். அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். கணுக்கால் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிறிது பதட்டமாக நீங்கள் காணப்படுவீங்க. தியானம் மேற்கொள்வதன் மூலம் மனமும் உடலும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும். அவநம்பிக்கை தரக்கூடிய எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களின் உறுதியான மனநிலை உங்களுடைய பணிகளில் மேற்கொள்ள வேண்டும். அவை அறிந்தால் தடைகளை சமாளித்து பணிகளை சிறப்பாக ஆற்ற இயலும். சில குடும்ப பிரச்சனைகள் உங்கள் துணையிடத்தில் சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம். இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. பண வரவிற்கான சாத்தியம் கிடையாது. கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது. செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய எதிர்காலத்திற்காக உங்களை நீங்கள் முன்னேறி கொள்ளுங்கள். வழி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. நேர்மறையான போக்கை தவிர்த்து எதிர்மறையான போக்கை தவிர்ப்பதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கலாம். பணிகள் அதிகமாக காணக்கூடியதாகவும் விரும்பத்தகாத சூழ்நிலைகளை தவிர்க்க சக பணியாளர்களுடன் நல்லுறவை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் துணையிடத்தில் பேசும்போது சர்ச்சைக்குரிய விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்கள் துணையிடத்தில் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் நடந்து கொள்ள வேண்டும். அதிக பணம் சம்பாதிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்குது. நிறையில் ஸ்திரத்தன்மை காணப்படுகிறது. பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அமைதியாக இருப்பதும் தியானம் மேற்கொள்வதும் உங்களுக்கு சிறந்தது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. தனுசு ராசி நண்பர்களே, இன்று நண்பர்கள் மற்றும் பரிச்சயமானவர்களுடன் உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. இனிமையான வார்த்தைகளால் உங்களுடைய நண்பர்களை நீங்கள் மகிழ்விப்பீங்க. பணியில் உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். பணியில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. உங்கள் துணையிடத்தில் இனிமையான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் உங்கள் துணையிடத்தில் உங்கள் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படலாம். உங்களின் சம்பாதிக்கும் ஆற்றல் உயரக்கூடியதாகவும் நிதி நிலைமை செழிப்பாக இருக்கக்கூடியதாகும். உங்களின் சந்தோஷமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய செயல்களை அறிவுபூர்வமாக நீங்கள் அணுக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அமைதியின்றி காணப்படுவீங்க. உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமை தேவை. பணிகள் ஆற்றும் பொழுது கவனம் தேவை. மேலதிகாரிகளுடன் சில விரும்பத்தகாத தருணங்களை நீங்கள் சந்திக்கலாம். குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நிதியில் ஸ்திரத்தன்மையை பராமரிக்க நீங்கள் சிறப்புடன் திட்டமிட வேண்டும். ஆரோக்கியம் மிதமாக இருக்குது. கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. கும்பம் ராசி நண்பர்களே, சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. திரைப்படம் பார்த்தல், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு இன்று அமைதியாக இருக்க வேண்டும். பணியிடத்தில் கடினமான சூழ்நிலைகள் காணப்படலாம். சில சமயங்களில் நீங்கள் பொறுமையை இழப்பீங்க. உங்களின் நியாயம் உங்களுக்கு சந்தேகப்படலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்க காண்பிப்பீங்க. சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. பணப்புழக்கம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கால்களில் வலி, தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியதும் ரொம்பவும் நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதும் உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. மீனம் ராசி நண்பர்களே, அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்திறனுக்கு இன்று உங்களுக்கு விமர்சன ரீதியாக பாராட்டுக்கள் கிடைக்கலாம். உங்களின் சிறப்பான தகுதிகளை வெளிக்கொணர்ந்து வெற்றி பெறுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். உங்கள் துணையிடத்தில் நகைச்சுவை அணுகுமுறை மூலம் உங்கள் துணையின் நல்லுறவை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்வீங்க.
கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். இன்று திடமாக காணப்படுவீங்க. உங்களின் மிக்க ஆற்றல் காரணமாக, மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்குது. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.